ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்டோட யூடியூப் சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாச்சு. யூடியூப்பில் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி 2 மாதத்தில் மானிட்டேஷன் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். இந்த சேனலையும் 2 மாதத்தில் மானிட்டேஷன் வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லையே 22 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து நம்ம சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே நாளில் தான் இந்த புது சேனலை க்ரியேட் பண்ணி டெர்மினேட் பண்ண சேனலில் இருந்த வீடியோஸை எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த புது சேனலில் போட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அவனும் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு 1 மாதம் கழித்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணான். ஆனால் ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யூடியூப்பில் ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி ரிஜெக்ட் பண்ண அந்த சேனலை தான் இப்போ வந்து மானிட்டேஷன் வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ரீயூஸ்டு கண்டென்ட் ரிஜெக்ட் பண்ண சேனலை வந்து நான் என்ன பண்ணேன், என்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து மானிட்டேஷனை வாங்கியிருக்கோம், அது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட யூடியூப் சேனலையும் ரீயூஸ்டு கண்டென்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி ரிவ்யூஸ் கண்டென்ட்டை வச்சு மானிட்டேஷன் வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மே 31 ஈவினிங் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணோம். அடுத்த நாளே நைட்டு 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு மெயில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற மெயில் தான் அது. உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா உங்களுக்கு மெயில் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து மெயில் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அப்ரூவல் மெயில் வந்த உடனே யூடியூப் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அந்த சேனல் அனலிட்டிக்ஸ் வந்துருக்கு பாருங்கள். அதில் வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூன்னு வந்துடும். ஓகேங்களா? அது வந்துட்டாலே உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கிடச்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஏன் பேஜ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். யூஆர்ஏ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு போட்டு கீழே வந்து வாட்ச் பேஜ் ஆட்ஸ், ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ்லாம் வந்து எனபிள் பண்ண சொல்லி வரும். இதெல்லாம் வந்து நம்ம எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் வந்து ஆட்ஸ் வரும். இந்த ஆட்ஸ்லாம் எப்படி எனபிள் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை பற்றி ஒரு வீடியோவை போடுறேன். அந்த வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அந்த வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீயூஸ்டு கண்டென்ட் ரிஜெக்ட் பண்ண இந்த சேனலில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணி மானிட்டேஷன் வாங்கணும்னு சொல்கிறேன். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனலில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான டிவி ஷோஸ் வந்து எடுத்து போகிறது தான். அது அப்படியே இருக்காது, அதை வந்து டோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வடிவேல் காமெடி, கவுண்டமணி காமெடி அதெல்லாம் போட்டு கலாய்க்கிற மாதிரி, ஓகேங்களா, கிண்டல் பண்ணுற மாதிரி, டோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லா வீடியோவும் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கூட பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அந்த சேனல் அப்படியே வந்து 1 மாதம் கழித்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணோம். ஆனால் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் தான் தெரிஞ்சது, அதாவது நம்ம சோஷியல் மீடியா வீடியோஸ் இருந்தாலும் சரி, டிவி ஷோஸ் அந்த மாதிரி எந்த வீடியோ நீங்கள் எடுத்து போட்டாலும் அவங்க அதுக்கு காப்பிரைட்டே கொடுக்கலனா கூட அது எல்லாமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கணக்கில் வரும். ஓகேங்களா? அந்த ரீயூஸ்டு கண்டென்ட்டை எப்படி நீங்கள் மானிட்டைஸ் பண்ண முடியும்னா, அதுக்கு வந்து உங்களோட வேல்யூ ஏதாவது கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா, இந்த கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி, அப்படின்னா ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா உங்கள் ஓன் ஃபுட்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து டிவி ஷோஸ்லாம் தான் எடுத்து போட்டு போனால ஓன் ஃபுட்டேஜ்லாம் வந்து கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது கமெண்ட்ரி மாதிரி ஏதாவது நம்ம வாய்ஸ் வர மாதிரி பண்ணணும். அது மட்டும் தான் நம்மளுக்கு ஒரே வழி. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஷோவில் என்ன நடந்ததுன்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற மாதிரி ஒரு 10 வீடியோ அடுத்தடுத்து போட்டேன். நமக்கு வந்து வாட்ச் ஹவரும் சப்ஸ்கிரைபரும் வந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ தான். அதில் நம்ம வாய்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் திடீர்னு அந்த மாதிரி வாய்ஸ் வச்சு போடும்போது சப்ஸ்கிரைபரும் வராது, வியூஸும் வராது. இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவரும் சப்ஸ்கிரைபரும் இருக்கிற மாதிரி காட்டணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி இருக்கிற வீடியோ வந்து டெலீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோவை டெலீட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவால் வந்த சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வாட்ச் ஹவர் வந்து டெலீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது நீங்கள் வீடியோ டெலீட் பண்ண அந்த வீடியோவில் வந்த வாட்ச் ஹவரும் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இப்போ காட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், எந்த வீடியோ டெலீட் பண்ணிங்களோ அதோட வாட்ச் ஹவரும் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அதனால் வீடியோஸை டெலீட் பண்ணவே கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் அப்படியே இருக்கட்டும். நான் சொல்கிறது, இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ எல்லா வீடியோவும் வந்து உங்கள் வாய்ஸ் இருக்கிற மாதிரி, ஏதாவது கொஞ்சமாச்சும் உங்கள் வாய்ஸ் உள்ளே வர மாதிரி, ஓகேங்களா, வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக போடுங்க. ஒரு 10 to 15 வீடியோ போடுங்க. அந்த வீடியோவால் உங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபரும் வாட்ச் ஹவரும் வராது. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி போட்ட வீடியோ இருக்குல்ல, அதில் இருக்கிற வாட்ச் ஹவரும் சப்ஸ்கிரைபரும் போதும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம இதுக்கு மேலே போட போகிற வீடியோஸ் தான் சேஞ்சஸ் பண்ணி போட போகிறோம். யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். எந்த வீடியோவால் உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவரும் சப்ஸ்கிரைபர் வந்துக்குதோ அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது மோஸ்ட் வியூடு, அதாவது பாப்புலரான வீடியோஸ் தான் செக் பண்ணுவாங்க. அந்த வீடியோ பொறுத்த வரையும் அந்த வீடியோ வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல.
ஆனால் அந்த வீடியோவில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் கிளைமோ இருக்கக்கூடாது. அடுத்து உங்கள் சேனலில் இருக்கிற லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வீடியோவில் தான் நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் இருக்கிற மாதிரி பேசி போட்டிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் முக்கியம். கடைசியாக வந்து ஓவரால் சேனலோட தீமை பார்ப்பாங்க. அதாவது உங்கள் சேனல் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் வாய்ஸ் பேசி போட்டிருக்கீங்களா, அந்த வீடியோ தான் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு தான் வந்து 15 வீடியோ போட சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு வாட்ச் ஹவரும் சப்ஸ்கிரைபர் வந்த வீடியோ வந்து ஒரு 4 வீடியோ இல்லை ஒரு 3 வீடியோ கூட பரவாயில்ல அப்படியே நிப்பாட்டிங்க. மீதி எல்லா வீடியோவும் ஒரு 15 வீடியோ வந்து நீங்கள் வாய்ஸ் பேசுகிற மாதிரி வீடியோ போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் கொடுப்பாங்க. நானும் அதை தான் பண்ணேன். நம்ம சேனலில் அதிக வாட்ச் ஹவரும் சப்ஸ்கிரைபரும் வந்த ஒரு 3 வீடியோ மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். மீதி எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வீடியோ வாய்ஸ் பேசி போடுற மாதிரி போட்டேன். யூடியூப் செக் பண்ணி பார்த்தாங்க. நான் வேறு எதுவும் பண்ணலை. நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணணும் அதை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். இப்போ இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறேன். என்ன மாதிரியே டிவி ஷோஸ்லாம் காப்பி பண்ணி போடுறாங்களே அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அடுத்து யூடியூப்பில் ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோஸ், அதாவது லேட்டஸ்ட் வீடியோஸ் போட்டுட்டு அவங்க அப்ளை பண்ணால் அவங்களுக்கும் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த சினிமா சாங்ஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்காது. ஓகேங்களா? சினிமா சாங்ஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஓகேங்களா? அதாவது யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட வீடியோஸ் இருக்கட்டும், விட்டுருங்க. வாட்ச் ஹவர் எதனால் வந்தது அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்து ஒரு 10 வீடியோ 15 வீடியோ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோஸ், அது வந்து அந்த கண்டென்ட் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். நான் ட்ரோல் பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறேன்னா அதை தான் அப்படியே வந்து வாய்ஸில் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு மானிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஸ்டேட்டஸ் எடுத்து போடுறாருன்னா அந்த ஸ்டேட்டஸை எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ போட்டிருக்காரு. அதனால் அவங்களுக்கு மானிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் சினிமா சாங்ஸ்லாம் ஷேர் பண்ணுறீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அது உங்கள் சேனலோட மொத்த தீமுக்கும் வந்து ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? சேமாக இருக்கணும். அப்போ தான் மானிட்டேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம சேனலில் ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி நமக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சுன்றத ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டேஷன் கிடச்சிருக்கு. இதுவே எத்தனை பேருக்கு புரிஞ்சது புரியலன்னு தெரியல. உங்களுக்கு புரியலனா இன்னொரு டைம் வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுதான் விஷயம். ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்திருக்குன்னா நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி 22 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து நம்ம சேனல் ஒன்று க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொன்னால அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி யூடியூப் சம்மந்தமான, அதாவது யூடியூப்பில் இருக்கிற காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம், அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனல் நிறையவே இருக்குது. அதோட எல்லா வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு யூடியூப் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேடுற டாபிக் அதில் இல்லைனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.